வணக்கம். தினமலர்.com மாலை 4 மணி செய்திகள். முக்கிய நிகழ்வுகள். கெயில் நிறுவனத்தின் எரிவாயு குழாய் வெடித்து சிதறி தீ விபத்து. ஆந்திராவில் 14 பேர் பலி, 15 பேர் கவலைக்கிடம். காஷ்மீர் எல்லையில் பாகிஸ்தான் ராணுவம் மீண்டும் அத்துமீறி தாக்குதல். 1 மணி நேரத்துக்கு நீடித்த கடும் துப்பாக்கி சண்டை. அண்ணா பல்கலைக்கழக கவுன்சிலிங் ஒத்திவைப்பு. தகவல் தெரியாமல் திரண்ட மாணவர்கள், பெற்றோர் ஏமாற்றம். விரிவான செய்திகள். ஆந்திர மாநிலத்தில் கெயில் நிறுவனத்துக்கு சொந்தமான எரிவாயு குழாய் வெடித்து சிதறி தீப்பிடித்ததில் 14 பேர் பரிதாபமாக பலியாகினர். 15க்கும் மேற்பட்டோர் பலத்த தீக்காயத்துடன் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். ஆந்திர மாநிலம் கிழக்கு கோதாவரி மாவட்டத்தில் கெயில் எனப்படும் இந்திய எரிவாயு ஆணையத்துக்கு சொந்தமான எரிவாயு உற்பத்தி நிலையம் உள்ளது. இங்கிருந்து விஜயவாடாவில் உள்ள மின் உற்பத்தி நிலையத்துக்கு எரிவாயுவை எடுத்துச் செல்வதற்காக ராட்சத குழாய்களை கெயில் நிறுவனம் அமைத்துள்ளது. கிழக்கு கோதாவரி மாவட்டத்தின் நகரம் கிராமம் வழியாக செல்லும் குழாய் வெள்ளியன்று அதிகாலை 5:30 மணியளவில் பயங்கர சத்தத்துடன் வெடித்து சிதறி தீப்பிடித்தது. நகரம் கிராமத்தில் உள்ள எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு கழகத்தின் சுத்திகரிப்பு நிலையத்திலிருந்து சில 100 மீட்டர் தூரத்தில் ஏற்பட்ட இந்த பயங்கர தீ அருகிலுள்ள வீடுகள் மற்றும் கடைகளுக்கும் பரவியது. 250 மீட்டர் உயரத்துக்கு தீஜூவாலை கொழுந்துவிட்டு எரிந்தது. அதிகாலையில் நடந்த இந்த பயங்கர சம்பவத்தால் கிராம மக்கள் அலறி அடித்து ஓடினர். தகவல் அறிந்ததும் பல தீயணைப்பு வண்டிகள் விரைந்து சென்று தீயணைப்பு பணியில் ஈடுபட்டன. 3 மணி நேரம் போராடி தீயை வீரர்கள் அணைத்தனர். ஆனால் 50 வீடுகள், கடைகள், 100கணக்கான தென்னை மரங்கள் தீக்கிரையாகின. எரிவாயு குழாயை ஒட்டியுள்ள வீடுகளில் வசித்த 30 பேர் இந்த பயங்கர தீக்குள் சிக்கிக் கொண்டனர். தீயில் கருகி இறந்த 13 பேரின் சடலங்களை தீயணைப்பு துறையினர் மீட்டனர். 15க்கும் மேற்பட்டோர் பலத்த தீக்காயத்துடன் வெவ்வேறு மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அங்கு மேலும் ஒருவர் இறந்தார். இன்னும் 10 பேரின் நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதால் பலி எண்ணிக்கை மேலும் உயரும் என்று அஞ்சப்படுகிறது. எரிவாயுவை கொண்டு செல்லும் பைப்லைன் பல ஆண்டாகவே துருப்பிடித்து எரிவாயு கசிந்து வந்ததாகவும் சம்பவ இடத்தை பார்வையிட்ட ஆந்திர நிதியமைச்சர் யனமலா ராமகிருஷ்ணடு தெரிவித்தார். எரிவாயு குழாயை ஒட்டிய ஒரு வீட்டின் ஸ்டவ் வெடித்ததால் பயங்கர தீ ஏற்கனவே பைப்லைனிலிருந்து கசிந்திருக்கலாம் என முதல்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. பைப்லைன் தீப்பிடித்ததை தொடர்ந்து 50 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கெயில் நிறுவனத்தின் எரிவாயு உற்பத்தி நிலையம் மூடப்பட்டது. இந்த சம்பவம் தொடர்பாக மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் மற்றும் ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு ஆகியோர் தனித்தனியாக உயர்மட்ட விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ளனர். It is a very sad incident. 14 persons were died and also 4 are seriously injured and 10 were injured. They are in hospital. Immediately I cancelled all my programs. I am rushing to the spot. We are discussing all these things. They have to do liberal compensation and also rehabilitation package and also relief. Everything they have to do it. And at the end of the day, you cannot recover lives. That is important. So safety is important. Those who are concerned for negligence has to be taken action. இந்த பயங்கர சம்பவத்தில் பலியானோர் குடும்பத்தினருக்கு ஜனாதிபதி பிரணாப் முகர்ஜி, பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்டோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். இந்த விபத்தில் பலியானவர்கள் குடும்பங்களுக்கு தலா 2 லட்சம் ரூபாயும், காயமடைந்தவர்களுக்கு 50,000 ரூபாயும் நிவாரணத் தொகை பிரதமரின் நிவாரண நிதியிலிருந்து வழங்கவும் மோடி உத்தரவிட்டுள்ளார். காஷ்மீரின் பூஞ்ச் மாவட்டத்தில் உள்ள இந்திய ராணுவ முகாம்கள் மீது பாகிஸ்தானிய ராணுவத்தினர் திடீர் தாக்குதல் நடத்தியதால் கடும் துப்பாக்கி சண்டை நடந்தது. இந்திய பாகிஸ்தானிய எல்லையில் உள்ள இந்திய ராணுவ முகாம்கள் மீது போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி பாகிஸ்தானிய ராணுவத்தினர் தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வருகின்றனர். பூஞ்ச் மாவட்டம் பிம்பர்காலி காம்பீர் பகுதியில் எல்லைக்கோடு நெடுகிலும் உள்ள இந்திய முகாம்கள் மீது பாகிஸ்தானிய ராணுவத்தினர் வெள்ளியன்று அதிகாலை 12:30 மணியளவில் திடீரென தாக்குதல் நடத்தினர். எந்திர துப்பாக்கிகள் மற்றும் சிறிய ரக ஆயுதங்களால் பாகிஸ்தானிய ராணுவத்தினர் நடத்திய தாக்குதலுக்கு இந்திய ராணுவத்தினரும் சரியான பதிலடி கொடுத்தனர். இரு தரப்புக்கும் இடையிலான துப்பாக்கிச் சண்டை அதிகாலை 1:30 மணி வரைக்கும் நீடித்ததாகவும் இரு தரப்பிலும் காயமோ உயிரிழப்போ ஏற்படவில்லை என்றும் இந்திய ராணுவத்தின் மூத்த அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். ஜூன் 13ஆம் தேதியன்று பூஞ்ச் மாவட்டத்திலும்
17 மற்றும் 18 ஆகிய தேதிகளில் சம்பா மாவட்டத்திலும் பாகிஸ்தானிய ராணுவத்தினர் போர் நிறுத்த விதிமீறலில் ஈடுபட்டனர். கடந்த ஏப்ரல் மற்றும் மே மாதங்களில் மட்டும் 19 முறை போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி இந்திய நிலைகள் மீது பாகிஸ்தானிய ராணுவத்தினர் தாக்குதல் நடத்தியுள்ளனர். 2013ஆம் ஆண்டில் 149 முறை இதுபோன்று பாகிஸ்தான் அத்துமீறி இந்திய முகாம்கள் மீது தாக்குதல்கள் நடத்தியது. இதில் 12 இந்திய ராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது. மாவோயிஸ்ட் பயங்கரவாதத்தால் பாதிக்கப்பட்டுள்ள 10 மாநிலங்களின் தலைமைச் செயலாளர்கள் டிஜிபிக்களுடன் மத்திய உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் டெல்லியில் ஆலோசனை நடத்தினார். பீகார் மாநிலத்தில் கடந்த 25ஆம் தேதி அன்று ஒரே நாளில் 2 ரயில்கள் தடம் புரண்டு விபத்துக்குள்ளாயின. இதன் பின்னணியில் மாவோயிஸ்டுகள் இருக்கக்கூடும் என்ற சந்தேகம் வலுத்துள்ள நிலையில் மாவோயிஸ்ட் பயங்கரவாதத்தால் பாதிக்கப்பட்ட மாநிலங்களின் உயர் அதிகாரிகளுடன் மத்திய உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் டெல்லியில் ஆலோசனை நடத்தினார். உள்துறை அமைச்சகத்தில் நடந்த இந்த ஆலோசனை கூட்டத்தில் மாவோயிஸ்டுகள் ஆதிக்கம் மிக்க மாநிலங்களான சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், பீகார், ஒடிசா, மேற்கு வங்கம், மகாராஷ்டிரா, ஆந்திர பிரதேசம், தெலுங்கானா, மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம் ஆகிய மாநிலங்களின் தலைமைச் செயலாளர்கள், போலீஸ் டிஜிபிக்கள் கலந்து கொண்டனர். ஒவ்வொரு மாநிலத்திலும் தற்போதைய நிலவரப்படி மாவோயிஸ்டுகளின் செயல்பாடு குறித்தும் மாவோயிஸ்ட் பயங்கரவாதத்தை ஒடுக்குவதற்கான செயல் திட்டங்கள் குறித்தும் அந்தந்த மாநிலங்களின் தலைமைச் செயலாளர்கள் மற்றும் டிஜிபிக்கள் அறிக்கை அளித்தனர். மாவோயிஸ்டுகள் கட்டுப்பாட்டில் உள்ள பகுதிகளில் நடந்து வரும் வளர்ச்சி திட்ட பணிகள், சாலை கட்டமைப்பு பணிகள், மொபைல் போன் டவர்கள் அமைக்கும் பணிகள் குறித்தும் கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது. மாவோயிஸ்டுகள் ஆதிக்கம் அதிகமுள்ள மாவட்டங்களில் பணியாற்றும் அதிகாரிகள், பாதுகாப்பு படையினருக்கு கூடுதல் பண பயன்கள் மற்றும் சிறப்பு பதவி உயர்வுகள் அளிப்பது குறித்தும் கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது. தற்போது ஜம்மு காஷ்மீர் மற்றும் வடகிழக்கு மாநிலங்களில் பணியாற்றும் துணை ராணுவ வீரர்களுக்கு சம்பளம் மற்றும் இதர படிகள் தவிர துன்பங்களை தாங்கி பணியில் ஈடுபடுவதற்காக ஹார்ட்ஷிப் அலவன்ஸ் வழங்கப்படுகிறது. காஷ்மீரில் பணியாற்றும் துணை ராணுவ கான்ஸ்டபிள்களுக்கு சம்பளம் மற்றும் இதர படிகள் தவிர மாதந்தோறும் கூடுதலாக 8000 ரூபாய் வழங்கப்படுவது குறிப்பிடத்தக்கது. உச்சநீதிமன்ற உத்தரவை அடுத்து வெள்ளியன்று துவங்க இருந்த பொறியியல் கலந்தாய்வு கடைசி நேரத்தில் தேதி அறிவிக்கப்படாமல் ஒத்திவைக்கப்பட்டதை அடுத்து மாணவர் பெற்றோர் ஏமாற்றத்துடன் திரும்பிச் சென்றனர். நாடு முழுவதும் புதியதாக துவங்கப்படும் தனியார் பொறியியல் கல்லூரிகள் மற்றும் ஏற்கனவே இயங்கி வரும் பொறியியல் கல்லூரிகள் சார்பில் ஏஐசிடிஇ அங்கீகாரம் பெறுவதில் ஏற்பட்டுள்ள தாமதத்தை சுட்டிக்காட்டி மாணவர் சேர்க்கையை ஒத்திவைக்கவும் கவுன்சிலிங் நாட்களை அதிகரிக்கவும் கோரி உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. புதிய கல்லூரிகளுக்கு ஜூலை 3ஆம் தேதி வரை ஏஐசிடிஇ அங்கீகாரம் பெறுவதற்கான கால அவகாசத்தை நீடித்தும் அதைத் தொடர்ந்து மாநில அரசின் அங்கீகாரத்தை பெற 1 வாரம் அவகாசம் அளித்தும் இவ்வழக்கில் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. இதற்கேற்ப மாணவர் சேர்க்கைக்கான அட்டவணையை மாற்றியமைக்கும்படி பல்கலைக்கழகங்களுக்கு உச்சநீதிமன்றம் யோசனை கோரியது. இதனால் தேதி ஏதும் அறிவிக்காமல் சென்னை அண்ணா பல்கலைக்கழகம் கவுன்சிலிங் ஒத்திவைக்கப்படுவதாகவும் இதற்கான தேதி மற்றும் அட்டவணை பின்னர் அறிவிக்கப்படும் என்றும் அண்ணா பல்கலைக்கழகம் வியாழனன்று இரவு 7 மணி அளவில் அறிவித்தது. வெள்ளிக்கிழமை முதல் 3 நாட்கள் கலந்தாய்வுக்கு அழைக்கப்பட்டிருந்த மாணவர்களுக்கு இத்தகவல் SMS மூலம் தெரிவிக்கப்பட்டது. இதனை வெள்ளியன்று செய்தியாளர்களிடம் தெரிவித்த அண்ணா பல்கலைக்கழக மாணவர் சேர்க்கைக்கான செயலாளர் ரைமன் உத்தரியராஜ், தகவல் தெரியாமல் பல்கலைக்கழகம் வரும் மாணவர் மற்றும் பெற்றோரை வழிநடத்த அனைத்து ஏற்பாடுகளும் அண்ணா பல்கலைக்கழகத்தால் செய்யப்பட்டுள்ளதாகவும் வழக்கு நீதிமன்றத்தில் இருப்பதால் மேலும் ஏதும் கூற இயலாது என்றும் கூறினார். கடைசி நேரத்தில் தகவல் அளிக்கப்பட்டதால் ஒன்றும் புரியவில்லை என்றும் இது தங்களை மனதளவில் பெரிதும் பாதித்துள்ளதாகவும் மாணவர்கள் மற்றும் பெற்றோர் தெரிவித்தனர். நாங்கள் கோயம்புத்தூர்ல இருந்து வந்திருக்கோம். நாங்கள் கவுன்சிலிங்க்கு ரொம்ப எக்ஸ்பெக்டடா ஒரு நாள் முன்னாடியே வந்தோம். பட் ஆனால் இங்கே வந்து டிசப்பாயிண்ட் பண்ணிட்டாங்க. கவுன்சிலிங் டேட் வந்து எப்போன்னு கேட்டதில் வந்து இன்னொரு 1 வீக் எக்ஸ்பெக்ட் பண்ணி சொல்லலாம் அப்படின்னு இருக்காங்க. எல்லாருக்குமே மெசேஜ் அனுப்புறதா நியூஸ் கொடுத்துருக்காங்க. எனது பையன் சார்பாக அங்கே சென்னைக்கு வந்திருக்கேன் சார். மதுரையிலிருந்து இன்னைக்கு கவுன்சிலிங் சொல்லி கூப்பிட்டுருந்தாங்க. நாங்கள் வெளியூர்ல இருந்து வேலையெல்லாம் விட்டு போட்டு இங்கே வந்து உட்காந்துருக்கிறோம். இப்போ ஹோட்டலுக்கும் காசை கட்டிட்டு பஸ்ஸுக்கும் காசை கட்டிட்டு திருப்பி போயிட்டு திருப்பி வர்றதுக்கு ஒரு நகையை அடை வச்சு தான் சார் இங்கே வரணும். இங்கே சிம்பிளா ஒரு ரூபாய்க்கு SMS அனுப்பிட்டு போயிட்டு அப்புறம் வாங்க லெட்டர் அனுப்புறாங்க சார். கடந்த ஆண்டு தமிழகத்தில் 50,000க்கும் மேற்பட்ட இடங்கள் பொறியியல் படிப்பில் நிரப்பப்படாமல் இருந்த நிலையில் புதிதாக 9 கல்லூரிகள் அனுமதி பெறும் பட்சத்தில் இந்த எண்ணிக்கை மேலும் அதிகரிக்க வாய்ப்பு உள்ளதாக கருதப்படுகிறது. தமிழக கவர்னர் ரோசையாவுக்கு கர்நாடக கவர்னர் கூடுதல் பொறுப்பு வழங்கி ஜனாதிபதி பிரணாப் முகர்ஜி உத்தரவிட்டுள்ளார்.
கர்நாடக கவர்னர் பரத்வாஜின் பதவிக்காலம் சனிக்கிழமையுடன் முடிவடைகிறது. இந்த இடத்துக்கு புதிய கவர்னர் நியமிக்கப்படும் வரை அந்த பொறுப்பை தமிழக கவர்னர் ரோசையா கூடுதல் பொறுப்பாக கவனிப்பார் என்று ஜனாதிபதி பிரணாப் முகர்ஜி உத்தரவிட்டுள்ளதாக ராஷ்டிரபதி பவன் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல திரிபுரா கவர்னர் தேவானந்த் கோன்வாரின் பதவிக்காலமும் சனிக்கிழமையுடன் முடிவடைவதால் அந்த பொறுப்பை மிசோரம் கவர்னர் புருஷோத்தமன் கூடுதலாக கவனிப்பார் என்றும் ராஷ்டிரபதி பவன் தெரிவித்துள்ளது. இதற்கிடையே நாகாலாந்து கவர்னர் அஸ்வனி குமாரின் ராஜினாமாவை ஜனாதிபதி பிரணாப் முகர்ஜி ஏற்றுக்கொண்டதாகவும் அந்த பொறுப்பை மேகாலயா கவர்னர் கான்பவுல் கூடுதலாக கவனிப்பார் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. கபினி அணையிலிருந்து காவிரியில் திறக்கப்படும் தண்ணீரின் அளவு 5300 கன அடியாக அதிகரித்துள்ளதால் மேட்டூர் அணையின் நீர்மட்டம் உயர்ந்துள்ளது. கர்நாடக மாநிலத்தில் தொடர்ந்து கனமழை நீடிப்பதால் கபினி மற்றும் கிருஷ்ணராஜசாகர் அணைகளில் தண்ணீர் நிரம்பியுள்ளது. இந்நிலையில் கர்நாடக அரசு அணையின் பாதுகாப்பு கருதி அணைகளிலிருந்து தண்ணீரை காவிரி ஆற்றிற்கு திறந்தது. இதனால் மேட்டூர் அணையின் நீர்மட்டமும் உயர துவங்கியுள்ளது. தற்போது அணைக்கு வினாடிக்கு 5300 கன அடி வீதம் தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. அணையிலிருந்து குடிநீர் தேவைக்காக வினாடிக்கு 2000 கன அடி தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. நீர்வரத்தை காட்டிலும் அணையிலிருந்து திறக்கப்படும் தண்ணீர் குறைவாக உள்ளதால் அணையின் நீர்மட்டம் உயர்ந்து வருகிறது. மேட்டூர் அணையில் தற்போது 14.08 டிஎம்சி அளவு தண்ணீரே இருப்பு உள்ளது. ஆனால் அணையில் 52 டிஎம்சி தண்ணீர் இருந்தால் மட்டுமே குறுவை சாகுபடிக்கு தண்ணீர் திறக்க முடியும் என்பதால் அணை விரைவில் நிரம்பும் என்று காவிரி டெல்டா மாவட்ட விவசாயிகள் எதிர்பார்ப்புடன் காத்திருக்கின்றனர். ரயில் கட்டண உயர்வை திரும்பப் பெற வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் காங்கிரஸ் கட்சி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ரயில் பயணிகள் கட்டணம் 14.2%, சரக்கு கட்டணம் 6.5% உயர்த்தப்பட்டு ஜூன் 25ஆம் தேதி அன்று அமல்படுத்தப்பட்டது. 80 கிலோமீட்டர் தூரம் வரையிலான புறநகர் ரயில் 2ஆம் வகுப்பு கட்டணம் மற்றும் சீசன் டிக்கெட் கட்டண உயர்வு வாபஸ் பெறப்பட்டது. இந்நிலையில் மத்திய அரசு உடனடியாக ரயில் பயணிகள் கட்டண உயர்வை வாபஸ் பெற வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் வெள்ளிக்கிழமையன்று காங்கிரஸ் கட்சி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சென்னை சேப்பாக்கம் விருந்தினர் மாளிகை அருகே நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் தமிழக காங்கிரஸ் தலைவர் ஞானதேசிகன், முன்னாள் மத்திய அமைச்சர் வாசன் ஆகியோர் கலந்து கொண்டு ரயில் கட்டண உயர்வை வாபஸ் பெற வலியுறுத்தி கோஷங்கள் எழுப்பினர். ஏற்கனவே மக்கள் விலைவாசி உயர்வால் பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். உருளைக்கிழங்கில் இருந்து அத்தனை காய்கறிகளையும் உயர்ந்திருக்கிறது, சிமெண்ட் உயர்ந்திருக்கிறது, ஸ்டீல் உயர்ந்திருக்கிறது, கட்டுமான தொழில் எல்லாம் இன்றைக்கு நிறுத்தப்பட்டிருக்கிறது, மணல் விலை உயர்ந்திருக்கிறது. ஆக இந்த சூழ்நிலையில் சரக்கு கட்டண உயர்வையும் ரயில்வேயில் உயர்த்தினால் விட்டை தொழில்கிற அளவுக்கு இந்த உயர்வு ஏற்படும் என்பதை உணர்ந்து ஏழை மக்களும் விவசாயிகளும் பாதிக்கப்படுவார்கள் என்பதற்காக இந்த ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் நடத்துகிறோம். ஏழை மக்களுடைய வாழ்வாதாரத்தை பாதிக்கும் வகையிலே, அவருடைய வயிற்றிலே அடிக்கும் வகையிலே ஆட்சிக்கு வந்த 30 நாட்களிலேயே 14% பயணிகள் கட்டணத்தை பாரதிய ஜனதா அரசு உயர்த்தி இருக்கின்றது என்றால் ஏழை எளிய சாதாரண மக்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளாத அரசாக மத்திய அரசு செயல்படுகின்றது என்பதை நான் ஆணித்தனமாக இங்கே. ஆர்ப்பாட்டத்தில் 500க்கும் மேற்பட்ட தொண்டர்கள் கலந்து கொண்டனர். விழுப்புரம் அருகே ஆவின் பால் லாரி கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 9000 லிட்டர் பால் சாலையில் ஆறாக ஓடியது. ஈரோடு மாவட்ட பால் பண்ணையிலிருந்து 9200 லிட்டர் பாலை ஏற்றிக்கொண்டு லாரி ஒன்று சென்னை அம்பத்தூர் ஆவின் குளிரூட்டும் நிலையத்திற்கு வந்தது. லாரியை சேலத்தைச் சேர்ந்த ராயமுத்து என்பவர் ஓட்டி வந்தார். விழுப்புரம் சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் ஐயூர் அகரம் பாலம் அருகே லாரி வந்தபோது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து லாரி கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் டேங்கரில் இருந்த பால் வெளியேறி தேசிய நெடுஞ்சாலையில் ஆறாக ஓடியது. இதனால் 9200 லிட்டர் பால் வீணானது. சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போக்குவரத்து போலீசார் ராட்சத கிரேனை வரவழைத்து லாரியை தூக்கி நிறுத்தினர். விபத்தில் காயமடைந்த ஓட்டுநர் ராயமுத்து மற்றும் அவருடன் இருந்த சாமிதுரை ஆகிய இருவரும் மீட்கப்பட்டு சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். ஆவின் பால் லாரி கவிழ்ந்து விபத்துக்குள்ளான சம்பவத்தால் அப்பகுதியில் சுமார் 2 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தங்கத்தின் விலையில் வெள்ளியன்று சவரனுக்கு 120 ரூபாய் அதிகரித்திருந்தது. ஒரு சவரன் தங்கம் 21464 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2683 ரூபாயாக இருந்தது. வெள்ளி கிராமுக்கு 60 காசுகள் உயர்ந்து 49 ரூபாய்க்கு விற்பனையானது. வார்வெள்ளியின் விலை 45815 ரூபாயாக இருந்தது. பாபா அணு ஆராய்ச்சி மைய மேற்பார்வையின் கீழ் நெல்லை பாளையங்கோட்டை மத்திய சிறையில்
கைதிகள் சாகுபடி செய்த நிலக்கடலை நல்ல மகசூலை பெற்றுள்ளது. பாளையங்கோட்டை மத்திய சிறையில் நன்னடத்தை கைதிகளாக உள்ள 100 பேரை பயன்படுத்தி சிறை நிர்வாகம் விவசாய பணிகளை மேற்கொண்டுள்ளது. சிறை வளாகத்தில் உள்ள 5 ஏக்கர் நிலத்தில் மும்பை பாபா அணு ஆராய்ச்சி நிலையத்தின் கண்டுபிடிப்பான புதிய ரக நிலக்கடலையை கைதிகள் பயிரிட்டனர். அழுகல் மற்றும் வளையத்தேமல் நோய் எதிர்ப்பு கொண்ட இந்த நிலக்கடலை பயிர் வறட்சியை தாங்கி விளைச்சல் தர வல்லது. தற்போது நிலக்கடலை நல்ல விளைச்சல் அடைந்துள்ள நிலையில் அதன் அறுவடை பணி பாபா அணு ஆராய்ச்சி மைய மூத்த விஞ்ஞானி டேனியல் செல்லப்பா, வேளாண்மை உதவி இயக்குனர் மாரியப்பன், சிறை கண்காணிப்பாளர் கனகராஜ் முன்னிலையில் நடந்தது. TG37A அப்படின்ற உயர்தர ரகம் 2004 உருவாக்கி இந்தியா முழுவதும் ரொம்ப பாப்புலர், எல்லாம் பிரசித்தி பெற்றது. இது இப்ப தமிழ்நாட்டுக்கு நம்ம சிறைத்துறை மூலமா இங்க நம்ம அறிமுகப்படுத்தி இருக்கிறோம். இப்ப மகசூல் 100 நாள்ல கொண்டுட்டாங்க. உயர்தர விதைன்னும் போது விவசாயிகளுடைய வாழ்க்கை தரம் உயர்றதுக்கு ரொம்ப பயன்பாடா இருக்கும். 100 நாள் 110 நாளுக்குள்ள மெச்சூர் ஆகக்கூடிய வெரைட்டியை உருவாக்கி இங்க கொடுத்திருக்கோம். சோ இப்ப இதனால பார்த்தோம்னா சிறைவாசிகளுக்கு ஒரு நல்ல ஒரு அனுபவம் கிடைக்கும், அவங்க ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும். எங்களுடைய மெயின் குறிக்கோள் அதுதான். இது அவங்களுக்கு ஒரு செகண்ட் லைஃபை கொடுக்கும். இந்த புதிய ரக நிலக்கடலையை 1 ஹெக்டரில் பயிரிட 60,000 ரூபாய் செலவானதாகவும் அதன் மூலம் 2 லட்சம் ரூபாய் லாபம் கிடைத்துள்ளது என்றும் இந்த லாபம் கைதிகளுக்கும் பகிர்ந்தளிக்கப்படும் என்று சிறைத்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். கைதிகளின் உழைப்பு மற்றும் முயற்சியால் கிடைத்த இந்த பலன் பெரும் மகிழ்ச்சி அளிப்பதாகவும் அவர்கள் வெளியே சென்ற பின்பும் அவர்களுடைய வாழ்வாதாரத்திற்கு இந்த உழைப்பு உதவும் என்றும் அதிகாரிகள் கூறினர். மீண்டும் செய்திகள் இந்திய நேரப்படி இரவு 8 மணிக்கு. வணக்கம்.